ஸோ இப்போ நிறைய கான்வர்சேஷன்ஸ், அதில் ஒரு கான்வர்சேஷன் ஐ திங்க் இட் வில் bless யூ. ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டார், ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பெரிய தடை என்ன? வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ஹர்டல் ஃபார் லிஸ்னிங் டு காட்ஸ் வேர்ட்? ஆண்டவருடைய வார்த்தை கேட்க பெரிய தடை என்னன்னு கேட்டார். இப்போ நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் சொன்னார், ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியாதுக்கு நம்மளுக்கு இருக்கிற பெரிய தடை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அண்ட் எனக்கு அது கொஞ்ச நேரம் ஆச்சு புரியுறதுக்கு. 50 இயர்ஸ் மினிஸ்டர் இருக்கும் மனுஷன் வந்து சொல்கிறாரு, என்னுடைய ஊழிய அனுபவம் தான் ஆண்டோடைய வார்த்தையை ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியாதுக்கு எனக்கு தடடா அப்படின்னாரு. நம்ம நிறைய பேர் ஊழிய அனுபவத்தை ரொம்ப பெருசாக பேசுவோம். நான் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 40 இயர்ஸ். நீ ஸ்டார்ட் எக்ஸ்பிளைன். அவர் சொன்னார், இந்த 50 வருஷத்தில் எனக்கு ஊழியத்தில் எல்லாமே தெரியும்டா. எனக்கு எப்படி மெசேஜ் கொடுக்குன்னு தெரியும், இந்த விசுவாசி எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும், என் முன்னாடி இவன் இப்படி பேசுகிறான், பின்னாடி எப்படி பேசுவான், எனக்கு எல்லாமே தெரியும்டா. ஆனால் அந்த அனுபவம் தான் என் பிரச்சனையே. ஏன்னா இந்த வாட்டி எனக்கு அந்த பிரச்சனை வரும்போது நான் உடனே 10 வருஷம் முன்னாடி போயிடுவேன். நான் அப்போ நடந்துச்சு, இப்போ அதே மாதிரி நடக்குது. அந்த வாட்டி நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், இந்த வாட்டி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் நம்ம தூக்கி போடணும். இன்றைக்கி ஆண்டு என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். ஐ திங்க் தட் வாஸ் அ பிக் லெசன், பிக் லெசன்.